வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி இன்றைக்கி யூடியூப்பில் என் தலையெழுத்து பார்க்கக்கூடாத சில விஷயங்களை நான் பார்த்துட்டேன். ஒரு சில பேர் பேசிய பேச்சுக்கள் உண்மையிலேயே இறைவன் ஏன் இன்னும் எனக்கு உயிர் கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறுத்து போச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மகான், மக்களுக்காக தன் வாழ்க்கையை துறந்தவன், தன் மக்களையே துறந்தவன், தன்னுடைய குழந்தைங்க பேர பிள்ளைங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க சார். கைத்தாரில் தூக்கில் போடும்போது அந்த மக்கள் எல்லாம் வந்து அவன் பாதம் பட்ட மண் எடுத்து நெத்தியில் விபூதியாக பூசிக்கிட்ட ஊர் சார் அது. அப்படிப்பட்ட வீரன், அப்படிப்பட்ட தியாகி. நம்ம பின்னாடி வர்ற சந்ததிகள்லாம் இப்படி பேசும் தெரிஞ்சிருந்தா, நான் உண்மையிலேயே சொல்கிறேன், எப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, நாக்குக்கு நரம்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விடுங்க, வரம்பு இல்லையா? நான்லாம் பள்ளியில் படிக்கும்போதே வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி படித்து அதை பற்றி ஒரு மனசுக்குள்ளே ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு வாழ்ந்தவன். அவர்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எவ்வளோ பெருமையாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய பப்ளிசிட்டிக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் அவர் வழி வந்த பேரன்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே சார், கொஞ்சம் படிங்க சார், ப்ளீஸ் சார். உங்கள் பாதங்களில் என் தலை வைத்து வணங்கி கேட்கிறேன். வரலாறை படிங்க, சரித்திரத்தை படிங்க. படிக்காமல் அடுத்த ஜெனரேஷனை வந்து கெடுக்காதீங்க ப்ளீஸ். அவருடைய தியாகத்தை மதிக்க வேண்டாமா? என்னுடைய பேரன்கள், என்னுடைய பேத்திகள்லாம் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொத்தையெல்லாம் இழந்து தனிமரமாக நின்று இந்த மக்களுக்காக போராடிய அந்த மகானுபாவனை சார் நீங்கள் பாராட்ட வேண்டாம் சார், தூற்றாமல் இருந்தால் போதும் சார். இதையெல்லாம் பார்க்கும்போது இறைவா இன்னும் ஏன் என் உயிரை எடுத்துக்கொண்டு போகாமல் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும்படி என்னை வைத்திருக்கிறாய். யூடியூப்லேயும் இதுவும் எது வேணாலும் பேசலாம், சுதந்திரம் என்பது உங்களுக்கு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அதை பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உண்மையா பொய்யா, படிப்பறிவு இருக்கா, அனுபவங்கள் இருக்கா, இதையெல்லாம் பேசும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். என்னவோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். என்னுடைய கருத்து கூட உங்களுக்கு மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மாற்று கருத்துனால நீங்கள் என்னை விட்டு வேறுபட்டு இருப்பீங்க, வேற ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் வீரபாண்டிய கட்டபொம்மனில் ஒத்த கருத்து தான் இருக்குங்கிறது எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை. தயவு செஞ்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வாழணும். ஆனால் வெள்ளையனே அப்படிங்கிறவனே மேலு போகுது. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒரு முறையான தூக்கு போட்டான். ஆனால்